இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் நாளுக்கு நாள் மாற்றம் செஞ்சுட்டே தாங்க வராங்க. ஸோ இந்த டிஆர்பியில் சில முக்கிய முடிவுகள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே குழப்பத்தோட தாங்க இருக்காங்க. ஸோ டிஆர்பியில் தற்சமயம் இந்த பணி நியமனங்களை வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ற ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்விகள் அதிக அளவில் போயிட்டு இருக்கு. ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான புதிய நியமனம் என்ன ஆயிற்று அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இலவச மாதிரி வினாத்தாள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இலவச மாதிரி வினாத்தாள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நிறைய குழப்பத்தோடு இருப்பீங்க முதுகலை பட்டதாரி தேர்வுகள். அதே மாதிரி ஒன்றிய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிதி வழங்காத நிலையில் 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் தமிழகத்தில் இல்லை. ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 மற்றும் 6க்கு உண்டான புதிய நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியில் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு என்னன்றது உங்களுக்கே தெரியும். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாசிரியர் பணி நியமனத்தில் அந்த அடிஷ்னலான ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு இந்த அடிஷ்னலான ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ்ட்டு முக்கியமானது ஒரு அப்டேட்டே வந்திருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டில் என்ன ஆப்ஷனு அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம். செகண்ட்ரி ஓகேங்களா, அந்த செகண்ட்ரியோடைய இப்போ அப்டேட்டு தான் இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து நடந்திருக்கு. தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை இந்த நல்லாசிரியர் விருதுக்கு யாராவது விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களே ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லாசிரியர் விருது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த விருது பெறுவர்களுக்கு 10,000 ரொக்கம், வெள்ளி பதக்கம், பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். அதன்படி நடப்பாண்டு நல்லாசிரியர் விருதுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் பள்ளி கல்வித்துறையை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ 2025 மற்றும் 26 நல்லாசிரியர் விருது வந்து தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து வகுப்பறையில் கற்பித்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கப்படும். அலுவல் பணிகளை மேற்கொள்கிற ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டாங்க. அதிலிருந்து தகுதியானதை தேர்வு செய்து முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு, மாவட்ட தேர்வு குழு அமைக்கப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. நல்லாசிரியர் விருதுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேதிக்குள்ளார அனுப்ப வேண்டும் பரிசீலனைக்கா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவற்றையெல்லாம் ஆராய்ந்து குறைந்த 5 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருப்பவர்கள் எந்த விதமான குற்றச்சாட்டும் ஒழுங்கு நடவடிக்கையும் உட்படாதிருத்தல் அவசியம். இதை தவிர அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் தேசிய விருது பெற்றவர்களின் பெயர்களை பரிந்துரைக்கவே கூடாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நல்லாசிரியர் விருது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஆசிரியர் பெருமக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி நமக்கு வெளியாக இருக்குது. ஸோ இந்த நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழக அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கை டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலம் நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இதோ வந்து விட்டதுங்க. டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் விவரம் இன்றைய தேதியில் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2012-13 சரி அவ்வளோதான். 9666 போஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக போட்டாங்க. அப்புறம் 2014-15 2296
2015, 14, 32, 16, 17, 265. இதுக்கப்புறம் போஸ்டிங்கே கிடையாது. அவ்வளோதான், டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2768 எஸ்ஜிடியோடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஸோ டோட்டல் 12,259 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்காங்க எஸ்ஜிடியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட் எவ்வளோ பேர் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மி. ஸோ பிடி அசிஸ்டண்ட் இப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2013 மற்றும் 12 மற்றும் 13 8763, 2014 ஒன்றும் இல்லை, 2014 மற்றும் 15 தாங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க. 11,151 பேர் 59 பேர் எடுத்திருக்காங்க. 16, 17 இல்லை, 17, 18 இல்லை. அடுத்து 18, 19 255 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. மொத்தமாக வெயிட்டிங் லிஸ்ட் அப்படி பார்க்குறப்போ 3192. ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப 20,177 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடி வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ஏன்னா கடந்த லாஸ்ட் 2018, 19 அப்புறம் ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான போஸ்டிங் எதுவுமே கிடையாது. யாருக்கு எந்த போஸ்டிங்கும் எந்த ஒரு புது ஆசிரியருமே பணி நியமிக்கப்படவில்லை. ஓகேங்களா? ஜிடியாக இருந்தாலும் சரி, எதுலையுமே ஓகேங்களா, பிடி அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி, இதில் எதுவுமே பணி நியமனமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுடைய நியமனம் நாளுக்கு நாள் குறைந்து வருது. மாணவர்களுடைய கல்வித்தரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நியமனத்தை அரசு எடுக்கணுன்றதை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டெட் தேர்வுக்குண்டான தேர்வு தேதியும் பிஜிடிஆர்பியோட தேர்வு தேதியும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். அதுக்குண்டான அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வெளியிடப்படுங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் 2013 டெட் பேட்சுக்குண்டான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க. இப்போ வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. தமிழக பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்களுடைய நியமனம் நாளுக்கு நாள் மாற்றம் செஞ்சுட்டே தாங்க வராங்க. ஸோ இந்த டிஆர்பியில் சில முக்கிய முடிவுகள் என்ன எடுக்கிறாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் என்னதான் நடந்துட்டு இருக்கு, எல்லாருமே குழப்பத்தோடு தாங்க இருக்காங்க. ஸோ டிஆர்பியில் தற்சமயம் இந்த பணி நியமனங்களை வழங்கப்படுமா வழங்கப்படாதா அப்படின்ற ஒரு பக்கம் கேள்வி மேலே கேள்விகள் அதிக அளவில் போயிட்டுருக்கு. ஸோ ஆசிரியர்களுக்கு உண்டான புதிய நியமனம் என்ன ஆயிற்று அப்படின்ட்டு அவங்க ஒரு பக்கம். ஏன்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் இலவச மாதிரி வினாத்தாள் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இலவச மாதிரி வினாத்தாள் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நிறைய குழப்பத்தோடு இருப்பீங்க முதுகலை பட்டதாரி தேர்வுகள். அதே மாதிரி ஒன்றிய அரசும் வந்து பார்த்தீங்கன்னா அரசு நிதி வழங்காத நிலையில் 2026க்குள்ளார 19,000 ஆசிரியர் காலி பணியிடங்கள் உடனடியாக நிரப்பப்படும் என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இந்த தகவலை ஏற்கனவே குறிப்பிட்டு சொல்லிட்டார். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான எந்த ஒரு முயற்சியும் தமிழகத்தில் இல்லை. ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு அப்டேட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸோ பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் 2025 மற்றும் 6க்கு உண்டான புதிய நோட்டிஃபிகேஷன் பிஜிடிஆர்பியில் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ அந்த பிஜிடிஆர்பியோடைய மிகப்பெரிய ஒரு அப்டேட்டு என்னன்றது உங்களுக்கே தெரியும். தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஆசிரியர் பணி நியமனத்தில் அந்த அடிஷ்னலான ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஆர்பியோட இணையதளத்தில் போயிட்டு இந்த அடிஷ்னலான ப்ரொவிஷன் செலக்ஷன்ஸ்ட்டு முக்கியமானது ஒரு அப்டேட்டே வந்திருக்கு. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரொவிஷன் செலக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. இது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுடைய செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட்டில் என்ன ஆப்ஷனு அப்படின்றது எல்லாமே பார்த்துக்கலாம். இந்த செகண்ட்ரி ஓகேங்களா, அந்த செகண்ட்ரியோடைய இப்போ அப்டேட்டு தான் இது வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணி மக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் வந்து நடந்திருக்கு. தமிழக அரசின் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது ஆசிரியர்கள் வந்து ஆகஸ்ட் 3ஆம் தேதி வரை இந்த நல்லாசிரியர் விருதுக்கு யாராவது விண்ணப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆசிரியர் பெருமக்களே ஆகஸ்ட் 3ஆம் தேதிக்குள்ளார உங்களுடைய விண்ணப்பங்களை விண்ணப்பித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நல்லாசிரியர் விருது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ஆகணும். இந்த விருது பெறுவர்களுக்கு 10,000 ரொக்கம், வெள்ளி பதக்கம், பாராட்டு சான்றிதழ் வழங்கப்படும். அதன்படி நடப்பாண்டு நல்லாசிரியர் விருதுக்கு தகுதியானவர்களை தேர்வு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளையும் பள்ளி கல்வித்துறையை வெளியிட்டிருக்காங்க.
ஓகேங்களா. ஸோ 2025 மற்றும் 26 நல்லாசிரியர் விருது வந்து தனியார் பள்ளியாக இருந்தாலும் சரி, அரசு பள்ளியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் சேர்த்து வகுப்பறையில் கற்பித்தல் பணியில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு மட்டுமே விருதுகள் வழங்கப்படும். அலுவல் பணிகளை மேற்கொள்ற ஆசிரியர்களுக்கு விண்ணப்பிக்க தகுதி இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக சொல்லிட்டாங்க. அதிலிருந்து தகுதியானதை தேர்வு செய்து முதன்மை கல்வி அலுவலர் தலைமையில் 6 பேர் கொண்ட குழு, மாவட்ட தேர்வு குழு அமைக்கப்பட வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கைட்லைன்ஸ் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. நல்லாசிரியர் விருதுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தேதிக்குள்ளார அனுப்ப வேண்டும் பரிசீலனைக்கா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவற்றையெல்லாம் ஆராய்ந்து குறைந்த 5 ஆண்டு பணி அனுபவம் பெற்றிருப்பவர்கள் எந்த விதமான குற்றச்சாட்டும் ஒழுங்கு நடவடிக்கையும் உட்படாதிருத்தல் அவசியம். இதை தவிர அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடையவர்கள் மற்றும் தேசிய விருது பெற்றவர்களின் பெயர்களை பரிந்துரைக்கவே கூடாது அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நல்லாசிரியர் விருது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க ஆசிரியர் பெருமக்களே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு செய்தி நமக்கு வெளியாக இருக்குது. ஸோ இந்த நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாட்டு அரசு பள்ளியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான செய்தியை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழக அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் எண்ணிக்கை டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்றது தான் இப்போ நான் காட்ட போகிறேன். டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலம் நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை இதோ வந்து விட்டதுங்க. டெட் தேர்வு எழுதி அதில் தேர்ச்சி பெற்று டிஆர்பி மூலமாக நேரடியாக பணி நியமனம் பெற்று தமிழ்நாடு அரசு பணியில் இருக்கும் ஒட்டுமொத்த இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களின் விவரம் இன்றைய தேதியில் எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் 2012-13 சரி அவ்வளோதான். 9666 போஸ்டிங் வந்து லாஸ்ட்டாக போட்டாங்க. அப்புறம் 2014-15 2296, 2015-14 32, 16-17 265. இதுக்கப்புறம் போஸ்டிங்கே கிடையாது. அவ்வளோதான், டாடா பாய் பாய்ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இன்னும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து 2768 எஸ்ஜிடியோடைய வெயிட்டிங் லிஸ்ட்டு ரெடியாக இருக்குது. ஸோ டோட்டல் 12,259 பேர் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இருக்காங்க எஸ்ஜிடியில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிடி அசிஸ்டண்ட் எவ்வளோ பேர் அப்படின்றது நீங்கள் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கம்மி. ஸோ பிடி அசிஸ்டண்ட் இப்படி பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2013 மற்றும் 12 மற்றும் 13 8763, 2014 ஒன்றும் இல்லை, 2014 மற்றும் 15 தாங்க கொஞ்சம் எடுத்திருக்காங்க. 11,159 பேர் எடுத்திருக்காங்க. 16-17 இல்லை, 17-18 இல்லை. அடுத்து 18-19 255 பேர் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. மொத்தமாக வெயிட்டிங் லிஸ்ட் அப்படி பார்க்குறப்போ 3192. ஸோ டோட்டலாக பார்க்குறப்ப 20,177 வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடி வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது மக்களே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தில் தற்சமயம் இருக்கக்கூடிய பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய வேகன்சிஸ். ஏன்னா கடந்த லாஸ்ட் 2018-19 அப்புறம் ஒன்றுமே கிடையாது. எந்த விதமான போஸ்டிங் எதுவுமே கிடையாது. யாருக்கு எந்த போஸ்டிங்கும் எந்த ஒரு புது ஆசிரியருமே பணி நியமிக்கப்படவில்லை. ஓகேங்களா. ஜிடியாக இருந்தாலும் சரி எதுலையுமே ஓகேங்களா, பிடி அசிஸ்டண்டாக இருந்தாலும் சரி இதில் எதுவுமே பணி நியமனமே கிடையாது அப்படின்ற அளவுக்கு யோசிச்சிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியருடைய நியமனம் நாளுக்கு நாள் குறைந்து வருது. மாணவர்களுடைய கல்வித்தரம் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா புதிய நியமனத்தை அரசு எடுக்கணுன்றதை நம்ம சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் டெட் தேர்வுக்குண்டான தேர்வு தேதியும் பிஜிடிஆர்போட தேர்வு தேதியும் இன்னும் ஒரு சில தினங்களில் நமக்கு கிடைச்சிடும். அதுக்குண்டான அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு பிரத்யேகமாக வெளியிடப்படுங்க. அடுத்து பள்ளி கல்வித்துறையில் 2013 டெட் பேட்சுக்குண்டான போஸ்டிங்கை விரைவில் போட இருக்காங்க. இப்போ வந்து உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் நம்முடைய சேனல் இணைந்தீர்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.